ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரையில் கூட்டு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். முருங்கைக்கீரை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. கண்ணை மூடிட்டு சூப்பராக சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி முருங்கைக்கீரை. இப்போ இதற்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சா தான் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். கீரை வகைகள் பொரிக்கும் பொழுது தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயமும் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி கீரைகள்லாம் செய்யும் பொழுது நமக்கு இன்னும் ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் வந்து கட் பண்ணது போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து வதக்கி விட்டு அதுலேயே வரமிளகா வந்து கிள்ளி போட்டுக்கோங்க. வரமிளகா வேணும்னாலும் போட்டுக்கலாம், பச்சை மிளகா கூட நீங்கள் வேணும்னாலும் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. வதங்கினதும் கீரை வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்ச கீரையை ஆட் பண்ணிக்கலாம். கீரையில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடித்து வந்து சேர்த்திக்கோங்க, தண்ணியோடு சேர்த்தாதீங்க. இப்போ இந்த கீரைக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ரொம்ப பார்த்து கவனமாக ரொம்ப